ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பிளவுஸோட ஸ்லீவ் போர்ஷன் தான் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸ்லீவ் போர்ஷனுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். இது என்ன டிசைன் அப்படின்னா, இப்போ ட்ரெண்டியா போய்கிட்டு இருக்க நெட்ல வந்து நெட்டை வச்சு எப்படி வந்து இந்த ஸ்லீவ்ல வந்து அட்டாச் பண்ணி போடுறது தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். எப்படின்னா இதான் கீழே வந்து நம்ம 3 தறி லைன் போடுவோம்ல, அந்த லைன். ஓகேவா? அதுல இருந்து ஒரு 3.5 இன்ச், ஒரு 3.5 இன்ச்சுக்கு வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிகாஸ் இங்க ஒரு 1/2 இன்ச்சுக்கு அந்த டிசைன் வரும். ஸோ அங்கிருந்து கனெக்ட் பண்றப்ப 3 இன்ச்சுக்கு இங்க ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஒரு டிசைன் வரும். ஸோ அது போக நான் எக்ஸ்ட்ராவா 3 இன்ச்சஸ்க்கு வந்து ஒரு ஸ்லீவ் இது மார்க் பண்ணிருக்கிறேன். ஸ்லீவுக்கு நெட் அட்டாச் பண்றதுக்கு. ஓகேவா? அதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா வந்து நான் வந்து டிரா பண்ணிக்கிறேன். இந்த ஒரு 1/2 இன்ச் வந்து இங்க வந்து போயிடும். ஸோ இந்த கேப்குள்ளதான் நமக்கு அந்த வி ஷேப் மாதிரி வரும். ஸோ இங்க இருந்து ஒரு 2.5 இன்ச், அதாவது நம்ம ஒவ்வொரு இதுக்கும் 2.5 இன்ச் வந்து கேப் விட்டுருப்போம், ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கும். ஓகேவா? ஸோ இங்க ஒரு 2.5 இன்ச், அப்ப அடுத்து இங்க வந்து இங்க வரும், இங்க ஒரு 2.5 இன்ச், அப்புறம் இங்க ஒரு 2.5 இல்ல 2 இன்ச், சார் நான் மாத்தி சொல்லிட்டேன், 2 இன்ச், இங்க ஒரு 2 இன்ச், இங்க ஒரு 2 இன்ச், ரெண்டு இங்க கரெக்டா முடியும். இதுல 2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இங்க இருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு கேப், இங்க ஒரு ஃபர்ஸ்ட் 3க்கு பார்த்தோமா, இங்க வந்து 2, அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து எது வரைக்கும் வரணும்னு சொல்லி பாக்குறதுக்கு இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதாவது இங்க இருந்து இந்த லைன் இருக்குல்ல, இங்க இருந்து எடுத்துக்கோங்க 2 இன்ச்சு. அப்ப இங்க வரும் இந்த லைன், இங்க வராது, இங்க வரும். இந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்கேலை வச்சு டிரா பண்ணிக்கோங்க. 2 லைன் இருக்கு. அப்ப இங்க இப்படி வரும். ஓகேவா? இப்ப இங்க நம்ம 2 இன்ச்சுக்கு இந்த கேப் விட்டுருக்கோமா, இப்ப இந்த சென்டர் போர்ஷன்ல இப்ப 2 இன்ச்னா நடுவில் என்னது 1, அந்த 1க்கு நேரா இப்படி வரும் இந்த ட்ரையாங்கிள். இப்படிதான் நம்ம ஃபிட் பண்ணோம். இப்ப 2ல பாதி 1க்கு நேரா இங்க டிரா பண்ணிட்டு இதை ஸ்கேலை வச்சு, நான் இப்ப ரஃபா போட்டிருக்கேன், ஸ்கேலை வச்சு நீட்டா மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது, அடுத்து ஒரு 2 இன்ச்சு, இங்க இருந்து 2 இன்ச் வரும். இதுல பாதி என்னன்னா 1, இந்த 1க்கு நேரா இங்க மார்க் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் இங்க வந்து 2 இருக்கும் கரெக்டா. அப்ப இந்த டாட்டையும் வந்து என்ன செய்யணும், ஜாயின் பண்ணணும். இங்க வரும். ஓகேவா? அதே மாதிரிதான் இந்த சைடு, அதே மாதிரிதான் இந்த பக்கம் 2 இன்ச் இருக்கா, 2 இன்ச்ல இதை டிவைட் பண்ணீங்கன்னா 1, அந்த 1க்கு நேரா இந்த சைடு இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன்ல மார்க் பண்ணிட்டு இந்த 2 ட்ரையாங்கிளையும் என்ன செய்யணும், ஜாயின் பண்ணணும். இந்த 2 லைனையும் அதே மாதிரிதான் இங்க ஒரு 2 இன்ச்சு கேப் வருமா, இங்க வரும். அப்ப இந்த லைனை ஜாயின் பண்ணணும். ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத இங்க முடிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்லீவ் போர்ஷனுக்கு வந்து மார்க் பண்ணணும் நெட்டுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதான் நெட் கிளாத் அதே கலர்ல எடுத்திருக்கேன். நான் வந்து கான்ட்ராஸ்டா எடுக்கல. ஸோ வந்து அதே கலர்லயே நான் வந்து எடுத்திருக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, எப்படி அட்டாச் பண்ணணும்ன்றத நான் காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிருக்கோம்ல, அது மேல நெட்டை வந்து நான் போட்டுட்டு பின் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பால் பின் இருக்கும்ல, அதை வச்சு பின் பண்ணிக்கோங்க. இந்த கொஞ்சம் சைட்ல எங்கிட்டு கொஞ்சம் கிளாத் விட்டுருக்கேன், இந்த பக்கம் கொஞ்சம் கிளாத் விட்டுருக்கேன். ஒரு இன்ச்சு 2 இன்ச்சுக்கு வந்து கிளாத் எக்ஸ்ட்ரா கரெக்டா இந்த மார்க்கிங்ல வைக்காம கொஞ்சம் இந்த சைடு ஒரு 2 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 2 இன்ச்சு வந்து விட்டுட்டு தைங்க. ஏன்னா நமக்கு இது வந்து சைடு தையலுக்கு கொஞ்சம் வேணும், அதுக்காண்டி. ஸோ பால் பின்னை வச்சு பின் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்ப இந்த போர்ஷனுக்குள்ள மட்டும்தான் நெட்டு வேணும், அதனால இது ஃபுல் ஸ்லீவ்க்கும் கிடையாது, இந்த போர்ஷன்ல மட்டும்தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போறோம். ஸோ எங்க வேணுமோ அங்க மட்டும் வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா பின் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பாருங்க, 4 சைடுமே இந்த மாதிரி பின் பண்ணிக்கணும். ஓகேவா? எல்லா சைடுமே இப்படி வந்து பின் பண்ணிக்கணும். பின் பண்ணிட்டு எப்பயும் போல இங்க வந்து நம்ம ஜரி போட போறோம். அதுக்கு வந்து நான் ஜரி த்ரெட் எடுத்துருக்கிறேன். ஏன்னா இது ஃபுல்லா நம்ம இந்த கட் பண்ணி எடுக்கணும்ல, கட் பண்ணி எடுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டுக்கணும். ஓகேவா? அப்பதான் இது வந்து மூவ் ஆகாம இருக்கிறதுக்காக தான் இந்த பால் பின் வந்து போட்டிருக்கிறோம். சரியா? எப்பயும் போல ஜரி எடுத்து
நம்ம வந்து ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ராவா அப்போ ஆக்சுவலி நமக்கு இது வரைக்கும் தான் தையல் இங்க இருக்குல்ல, இது வரைக்கும் தான் தையல். நான் எக்ஸ்ட்ராவா இந்த வந்து நான் ட்ரா பண்ணிருக்கேன். ஏன்னா அந்த அவங்க தையலுக்கு எக்ஸ்ட்ரா 3 தையல் நமக்கு சைட்ல பிடிப்பாங்கல்ல, அதுக்காண்டி இந்த கிளாத் இப்போ கொஞ்சம் நெட்டு தெரிஞ்சா இது வரைக்கும் மட்டும் தான் நெட்டு தெரியும், பாதி இந்த கிளாத் தெரியும்னா அசிங்கமா இருக்கும். அதுதான் நம்ம எக்ஸ்ட்ரா இங்கிட்டு 2 இன்ச் இங்கிட்டு 2 இன்ச் கிளாத் விட்டு அவங்க தையல் போடுறதுக்காக இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணிட்டு அது மாதிரி நெட்டு வந்து லூஸ் இல்லாம நல்லா டைட்டா இழுத்து பிடிச்சு பால் பெயினை வச்சு டைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து ஜரியில வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது எப்படி போடணும், எப்பயும் போல நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு செயின் ஸ்டிச் போடும்ல நார்மலா, அந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நார்மலா நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? இங்க இருந்து ஏன்னா நம்ம ஃபுல்லா தான் கவர் பண்ணி அப்பதான் கட் பண்ண முடியும். ஸோ இங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஒரு 2 லைனுக்கு வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இது அப்படியே இங்க இருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்க சைட்ல தையல் போட்டா நம்ம இங்க எதுவும் ஒர்க் பண்ண போறது இல்லை. ஸோ ஜரின்றனால பிரச்சனை இல்லை, மிஷின்ல வந்து இதாகாது. இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு லைன் வந்து செயின் ஸ்டிச் இப்படியே போட்டுக்கணும் ஃபுல்லா. எப்படின்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க போய் இந்த மாதிரி ஃபுல்லா இந்த மாதிரி டபுள் லேயர் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பாருங்க செயின் ஸ்டிச் வந்து டபுள் லைன் வந்து நான் போட்டுட்டேன். இப்போ வந்து இதை வந்து இன்னும் இந்த செயின் ஸ்டிச் வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்கு வந்து நம்ம ஜிக்ஜாக் போட போறோம். ஏன்னா அப்பதான் நம்ம நெட்டு கட் பண்றப்ப கொஞ்சம் பிரியாம இருக்கும். ஸோ அதுக்காண்டி ஜிக்ஜாக் போட போறோம். அது இங்க இருந்து நான் இப்போ இங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் நமக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கும். நெட் கட் பண்றப்ப கொஞ்சம் சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ ஜிக்ஜாகே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்க நம்ம ஜிக்ஜாக் போட்டாச்சு. நான் வந்து இங்கே வந்து நான் ஜிக்ஜாக் போடலை, ஏன்னா நம்ம எப்பயும் போல நார்மலாகவே 3 செயின் ஸ்டிச் போடும்ல அந்த மாதிரி நான் இன்னொரு லைன் வந்து நான் போட்டுக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து அது ஜிக்ஜாக் போட வந்து எனக்கு கொஞ்சம் இஷ்டம் இல்லை. ஸோ அதனால நான் இந்த மாதிரியே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா நெட்டு வந்து கட் பண்ண போறோம். இப்போ வந்து பால் பெயினை ஃபுல்லாவே வந்து ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி என்னன்னா நம்ம இந்த நெட்டு ஃபிட் பண்றப்ப நல்லா இழுத்து கிளாத்தை இழுத்து தான் ஃபிட் பண்ணணும். அப்பதான் இந்த இடம் லூஸ் இல்லாம நெட்டு பார்க்க வந்து ஃபினிஷிங்கா நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ எல்லாமே இந்த செயின் ஸ்டிச் போட்டனால நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அடுத்து மூவ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து கட் பண்ணணும். கட் பண்றது எப்படி அப்படின்னா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். இந்த மாதிரி நெட் இருக்குல்ல, மேல லைட்டா இப்படி இந்த நம்ம நீடில் இருக்குல்ல, நீடில வச்சு இப்படி புல் பண்ணிக்கோங்க. மேல லிஃப்ட் பண்ணிட்டு அடியில கட்டர் இருக்குல்ல, கட்டரை வச்சு லேசா இந்த கிளாத்ல மட்டும் டச் ஆகுற மாதிரி ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மேல உள்ள லேயரை வந்து நெட் கிளாத்தை வந்து இப்படி ஊசியை வச்சு இப்படி கோர்த்து மேல தூக்கிக்கோங்க. அப்ப கீழே அந்த தனியா அந்த கிளாத் வரும். தெரியுதா? கட்டர் வருது தெரியுதா? அதை வச்சு லைட்டா ஒரு ஹோல் போடுங்க. சிசர் வர்றது தெரியுதா உங்களுக்கு? நெட்ல படாம அதை தூக்கிக்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு அப்ப இந்த மாதிரி ஒரு கேப் கிடைச்சிச்சு. ஓகேவா? இந்த மாதிரி கட்டர்ல ஒரு ஓப்பன் கிடைச்சிச்சு. இப்ப என்ன செய்யணும், அந்த ஃப்ரேமை வந்து திருப்பி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்ஸா கட்டணும். ஏன்னா கம்மியான ஸ்பேஸ்னா நம்ம இப்படியே வச்சே ஃபுல்லா கட்டணும். இது வந்து நமக்கு அதிகமா இருக்கு. ஸோ ஃப்ரேமை வந்து திருப்பி போட்டு தான் கட் பண்ணணும். ஓகே, அது எப்படி நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்ப பாருங்க நமக்கு அடியில வந்து இந்த மாதிரி ஓட்டை போட்டு தெரியுதா? இந்த ஓட்டையை நம்ம பிடிச்சிட்டே லேசா அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம்ல, இந்த ஸ்டிச்சஸை ஒட்டியே அப்படியே மெதுவா கட் பண்ணிட்டே வாங்க. கொஞ்சம் ஒட்டை. ஓகேவா? அந்த நெட் கிளாத் தெரியுதா அடியில? ஸோ இந்த மாதிரி கார்னர்ல சில பேர் கம் போட்டு இது பண்ணுவாங்க. கம் போட்டீங்கன்னா அந்த பிசிறு தெரியாம இருக்கும். அது நம்மளோட இஷ்டம் தான். கம் தடவி காய வச்சுட்டும் ஒட்டலாம். நான் வந்து அப்படியே தான் கட் பண்றேன். அது நம்மளோட இஷ்டம் தான். கம் போட்டு பண்ணா அந்த பிசிறு இல்லாம கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு நீட்டா வரும். நல்லா அந்த ஒட்டை ட்ரிம் பண்ணி விட்டுருங்க.
அதே மாதிரிதான் ஃபுல்லாமே லேசா கிளாத்தை இப்படி பிடிச்சி உங்களுக்கு கைக்கு பிடிக்கிற அளவுக்கு நல்லா வெட்டி விட்டுட்டு அப்புறமா கார்னர்ல இப்படியே ஸ்லோவா, நெட்ல பற்றக்கூடாது, நெட்ல பட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மாதிரி இந்த பக்கமும் நெட்ல படாம சரிதான். நம்ம அந்த ஊசி குத்தி வச்சது அதுக்காண்டிதான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பேஸ்க்கு மட்டும் தூக்கி வச்சு மார்க் பண்ணிட்டு தூக்கி வச்சு பிடிச்சிக்கிட்டு இப்படி கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் தெரியும். அதை வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணும். இந்த மாதிரிதான் கட் பண்ணி எண்டு வரைக்கும் கட் பண்ணி எடுக்கணும். இந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப பாருங்க மேல இந்த எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இது நமக்கு தேவையில்லை. இந்த இதெல்லாம் அப்படியே இதே மாதிரி இந்த சைடு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடணும். ஃபுல்லா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் ஃபுல்லா சைட்ல இருக்கிறதெல்லாம், அதாவது சைட்ல நம்ம இந்த 2 இன்ச் 2 இன்ச் எடுத்துக்கோம்ல, அது மட்டும் இருக்கட்டும். மேல மட்டும் அதுக்கு வரைக்கும் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த பக்கம் கொஞ்சம் விட்டுருக்கோம்ல, அது அப்படியே இருக்கட்டும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த இது அப்புறம் இந்த கீழே இதெல்லாம் நம்ம மடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் இதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. ஓகேவா? இப்போ நம்ம எப்படி பீடை வச்சு ஒர்க் பண்றதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த லைனை கவர் பண்ணிக்கலாம். மேல இந்த ஜிக்ஜாக் இருக்குல்ல, அதை எப்படி ஹைட் பண்றதுன்னு நான் சொல்றேன். இந்த ஜிக்ஜாக் ஹைட் பண்றதுக்காக நான் இந்த மாதிரி கட் பீடு டியூப் பீடு இருக்குல்ல, ஸோ அதை வச்சு இந்த மாதிரி ஜிக்ஜாக ஒவ்வொரு ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இது ஜிக்ஜாக் தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. நான் பர்சனலா நான் தெரிய வேணான்றதுக்காக ஹைட் பண்ணணுன்றதுக்காக இந்த ஸ்டிச் யூஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பீடை வச்சு இங்கிட்ட ஒரு ஸ்டிச், இந்த பக்கம் ஒரு ஸ்டிச், அதே மாதிரி பீட் எடுத்து இங்க ஒரு ஸ்டிச். உங்களுக்கு எப்படி வேணுமோ இந்த ஸ்டிச் தான் போடணும் இல்ல, நமக்கு எந்த டிசைன் வேணுமோ ஸோ அந்த மாதிரி போட்டு ஹைட் பண்ணிக்கலாம். இல்ல ஹைட் பண்ணாமலே இதுக்கு மேல இருந்து இந்த பக்கம் இருந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நான் சரி அந்த ஜிக்ஜாக் தெரிய வேணான்றதுக்காக ஹைட் பண்ணணுன்றதுக்காக நான் ஸ்டிச்சஸ் இந்த மாதிரி இந்த பீடு வச்சு நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்ப இந்த ஜிக்ஜாக நான் கவர் பண்ணிட்டேன். இந்த பக்கம் போடல, ஏன்னா இது வரைக்கும் தான் நமக்கு மார்க்கிங். இது ஸ்டிச்சஸ் இங்கிட்டு போயிடும். ஸோ நான் அதனால இந்த பக்கம் போடல, இது வரைக்கும் உள்ள ஸ்டிச்சஸ்க்கு மட்டும் ஜிக்ஜாக் போட்டேன். அடுத்து என்னன்னா இந்த லீஃபை வச்சு, ஓகேவா, இந்த லீஃப் பெண்டன்ட்டை வச்சு எப்படி லீஃப் ஜாமிக்கி இருக்குல்ல, அதை வச்சு எப்படி போடலாம்னு சொல்லி பாக்குறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையும் இந்த மாதிரி லீஃப் தொங்குற மாதிரி. ஓகேவா? ஸோ இது நீங்க ஸ்டிச் பண்ணாலும் சரி, இல்லை ஒட்டிட்டு நீங்க ஸ்டிச் பண்ணாலும் சரி. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஜமுக்கிய இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிட்டு லீஃப்ல இந்த மாதிரி ஒரு நாட்டு, உங்களுக்கு தறி எடுக்க வரலன்னா நரம்புல எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி எடுத்துட்டு 3 பீடு லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3 பீடு லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணி இந்த லீஃப்குள்ள வச்சுட்டு மறுபடியும் இந்த பக்கம் உள்ள எண்டில் ஸ்டிச்சஸ் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு நம்ம அப்படியே இழுக்க கூடாது. இழுத்தோம்னா நடியில நமக்கு த்ரெட் தெரியும். ஸோ இங்க கட் பண்ணிட்டு மறுபடியும் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்ப பாருங்க லீஃப் ஃபுல்லா முடிச்சாச்சு. கட் பண்ணி நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு அதே மாதிரி இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு பீடு பெரிய பீடு, ஒரு சுகர் பீடு, பெரிய பீடு சுகர் பீடு, இந்த மாதிரி இதுவுமே ஒவ்வொரு இங்க நாட் போட்டு கட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன்னா அடியில ஃபுல்லா த்ரெட் நமக்கு இப்படியே இழுத்துக்கிட்டே இருந்தோம்னா அடியில த்ரெட் அசிங்கமா தெரியும். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் முடிச்சுட்டு நீங்க எண்டு நாட் போட்டு கட் பண்ணிட்டு தான் அடுத்ததுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த இது அப்படிதான் பண்ணிருக்கிறேன். அது மாதிரி நான் இந்த இது ஃபுல்லா நான் முடிச்சிருக்கேன். இந்த ஒரு இதுக்கு மட்டும் உங்கள்கிட்ட எப்படி போட்டு காமிக்கிறதுக்காக நான் ஸ்பேஸ் விட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இது எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். எப்பயும் போல இது ஒவ்வொரு செட்டா அப்படியே ஒவ்வொரு செட்டா ரிப்பீட் ஆகணும். நடுவில் இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டி இருக்கிறேன். இங்க அந்த கேப்ல ரேண்டமா ஒவ்வொரு பீடு எல்லோ பீடு வச்சிருக்கேன். ஓகேவா? இது எப்படி போடலாம்? ஃபர்ஸ்ட் எப்பயும் போல த்ரெட் எடுத்துக்கோங்க. சுகர் பீடு, ஜமுக்கி. ஓகேவா? இந்த டிசைன் நல்லா ஸ்டிச் பண்ணி போட்டீங்கன்னா
ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதே மெத்தட்ல. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த நெட் கிளாத் எல்லாம் ட்ரை பண்றது கஷ்டமா இருந்துச்சுன்னா ரஃபா போது ஒரு குட்டியா ஒரு ஸ்பேஸ்ல இந்த மாடல் டிரா பண்ணி பார்த்து நீங்களாவே ஒரு ஹேண்ட் மாதிரி டிரா பண்ணி பார்த்துட்டு அதுல இந்த மாதிரி உள்ள மார்க்கிங் பண்ணி அட்டாச் பண்ணி பாருங்க ரஃபா. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறமா கூட பிளவுஸ்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். என்ன போட்டு இப்ப இங்க இந்த ஸ்டோனுக்காக சும்மா ஒரு ஸ்பேஸ் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஸ்பேஸ் நீங்களாவே கெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் வரும். ஓகேவா? ஸோ மறுபடியும் இந்த பக்கம் இதே மாதிரிதான் நான் ஃபுல்லாவே போட்டு முடிச்சிருக்கிறேன். இருந்துட்டு 3 பீட்ஸ். ஓகேவா? போட்டு இந்த பக்கம் நெட்டை அட்டாச் பண்றது ரொம்ப கஷ்டமான வேலை இல்ல, ரொம்ப ஈஸி தான். நீங்க பிராக்டிஸ் பண்ணி கரெக்டா கட் பண்ணிட்டீங்கனாலே அது அழகா வந்துடும். ஸோ பொறுமையா மட்டும் கட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்டோன் வைக்க கரெக்டா இருக்கும். ஓகேவா? இதை லாஸ்டா ஊட்டி விட்டுறலாம். இப்போ இந்த செட்டு ஃபுல்லா முடிஞ்சு. ஸோ இந்த இது ஃபுல்லா முடிஞ்சு. நான் அங்கங்க ஸ்டோன் ஒட்டிட்டு இந்த கேப்ல வந்து நான் ரேண்டமா வந்து பீட் ஒட்டிருக்கேன். இப்போ இந்த கீழே பார்டர் பாருங்க, இது வந்து 3 லீஃப். இந்த லீஃப் எப்படி ஃபிட் பண்றேன்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லினேன். அதே மாதிரி 3 லீஃப் மாதிரி வர மாதிரி போட்டுக்கோங்க. இந்த பூ மட்டும் இங்க நான் எப்படி போடுறதுன்னு சொல்றேன். ஓகேவா? நாட் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு ஒரு எல்லோ பீடு, எல்லோ பீடு போட்டு நம்ம எப்பயும் மேல இருந்து கொண்டு வந்தாதான் இந்த டிசைனுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஓகேவா? 3 சுகர் பீடு, ஒரு ஜமிக்கி. அதே மாதிரி 3 சுகர் பீடு பிளஸ் ஒரு ஜாமெட்ரி. இதே மாதிரி ஃபுல்லா போட்டு முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கலர் பீட்ல வந்து கொஞ்சம் ஹோல் வந்து சின்னதா தான் இருக்கும். ஸோ சில பீட் வந்து வேஸ்டா தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியாம தான் போகும். கொஞ்சம் நம்ம நார்மலா கோல்டு கலர் சில்வர் கலர்ல வர சுகர் பீடோட இந்த கலர் பீடு வர்றது சைஸ் கொஞ்சம் குட்டியா தான் இருக்கும், ஹோல்ல வந்து போகாது. உங்களுக்கு எத்தனை பெட்டல்ஸ் வேணுமோ, இன்னும் நெருக்கமா வேணுனாலும் போட்டுக்கலாம், நம்மளோட விஷ் தான். எந்த அளவுக்கு நெருக்கம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி வீடு வந்து போகாது. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி தான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்லீவ் போர்ஷன் வந்து இப்படிதான் வந்து மேக் பண்ணணும். ஓகேவா? நான் இப்போ இந்த 2 ஸ்லீவ் கம்ப்ளீட் பண்ணதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாருங்க, கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்லீவ் போர்ஷன் எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நெட் ஃபிட் பண்ணி அட்டாச் பண்ணணும். ஓகேவா? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓகேவா? இதுக்கு வந்து வெறும் ஸ்லீவ் போர்ஷன் மட்டும் தான் நான் டிசைன் பண்ணிருக்கேன். பேக் நெக்லாம் எதுவும் பண்ணல. சப்போஸ் உங்களுக்கு, ஏன்னா இது பிளவுஸே கொஞ்சம் கிராண்டா தான் இருக்கு, ஸோ அதனால நான் வேணான்ட்டு ஸ்லீவ் போர்ஷனுக்கு மட்டும்தான் ஹைலைட் பண்ணணும்னு சொல்லி நான் நெட் அட்டாச் பண்ணிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு நெட் டிசைன் வேணும் அப்படின்னா இதே மாதிரி நெட் அட்டாச் பண்ணிக்கோங்க. நெட் அட்டாச் பண்ணாலும் இதே மெத்தடு தான் பண்ணிட்டு உங்களுக்கு இதை பார்டரா போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த டிசைன் உங்களுக்கு எது வேணுமோ அதை பார்டரா போட்டுக்கோங்க. நெட் இல்லைனாலும் சும்மா எப்பயும் போல சிம்பிளா டிரா பண்ணிட்டு
இது ஏதாச்சும் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்க பிளவுஸ் வந்து ஹைலைட்டா தெரியும். ஓகேவா?